என் குடும்பத்தை வந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி வாய மூடல இந்த ஆட்சி முடியவே இல்லை. அவங்க பையனை வந்து உட்கார வச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து என்ன இது கட்சி மாதிரியே தெரியல. பார்த்தா அவர் அரசியலுக்கு வர்றதே வேஸ்ட் தான். அவர் வராமையே இருந்திருக்கலாம். இது மக்களோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக ஒரு விஷயத்த ஒன்று பண்றாங்க. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்லணும் இது எதுவுமே. ஏன்னா மாசம் 15ஆம் தேதி போட வேண்டிய தொகையை இன்னைக்கு 13ஆம் தேதியே போடுறீங்க. 3 மாசத்துக்கு சேர்த்து போடுறீங்க. அது இல்லாமல் கோடை கால தொகைன்னு ஒரு 2000 ரூபாய் சேர்த்து போடுறீங்க அப்படின்னும் போது ஏன் இவங்க ஆட்சி காலத்தில் இந்த 5 வருஷத்துல கோடை காலம் வரவே இல்லையா? இப்போதான் வருதா கோடை காலம்னு ஒரு பெரிய கேள்வி கேட்க தோணுதா இல்லையா? நமக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த மாதிரி இவங்க எல்லாமே இது முதல் தடவை கிடையாது. தளபதி அவர்கள் எங்க வழக்கமா ஒரு கூட்டம் போட்டாலும் அதை எதிர்த்து நாங்களும் ஒன்று பண்றோம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அது ஃபிளாப்பாக தான் போவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களே போட்டு வெளியே இழுக்கிறாங்க. அந்த 5000 ரூபாய் காசு கொடுத்தாங்களே என்னங்கன்னு கேட்டாங்க. என் காசு எடுத்து எனக்கு கொடுக்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. என் காசை எனக்கு எடுத்து கொடுக்குறது என்னையா விளம்பரம்னு கேட்கறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. பார்த்து கூட 5000 ரூபாய் எல்லாம் போட்டாங்க. அதை வாங்கிட்டு தான் நாங்க இங்க வந்தே இருக்கோம். ஏன்னா அது மக்கள் எங்களோட வருமானம் வாங்கிட்டு டிவி கேட்க தான் வந்திருக்கோம். மக்கள் வேணா எந்த பக்கம் வேணா திரை திசையலாம். ஆனா அன்பால வர கூட்டம் விஜய்க்கு மட்டும்தான். வெயில் டைம்ல பார்த்து கொடுத்தாதானே மக்கள் யாரும் நிக்க முடியாது. இப்போ என்னாலே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல. இப்போ நானுமே வந்திருந்தேன்னா தளபதி பார்த்ததுமே கிளம்பியிருப்பேன், பேசுறத கேட்டிருக்க மாட்டேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கூட்டம் சேராதுல்ல. இப்போ என்னால் ஒரு 2 செகண்ட் பேட்டி கூட கொடுக்க முடியல. அதுதான் தளபதி வந்து ஜெயிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. தளபதியை பார்த்து பயப்படுறாங்க. பயம் அவங்களுக்கு தெரியல. அது இவ்வளோ கண்டிஷன் எந்த கட்சிக்கும் இல்லாத கண்டிஷன் எங்கள் டிவி கேக்கு மட்டும் இருக்குன்னும் போது தெரியலையா, பயப்படுறாங்க தளபதியை பார்த்து. இப்ப வந்து தளபதியோட இந்த ஒரு கூட்டம் ஒன்று போயிட்டு இருக்குன்னும் போது பேரலா திமுக அனௌன்ஸ் பண்றாங்கன்னா எதுக்காக பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க ஆக்சுவலா. ஏன்னா வந்து மக்களோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக ஒரு விஷயத்த ஒன்று பண்றாங்க. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்லணும் இது எதுவுமே. ஏன்னா மாசம் 15ஆம் தேதி போட வேண்டிய தொகையை இன்னைக்கு 13ஆம் தேதியே போடுறீங்க. 3 மாசத்துக்கு சேர்த்து போடுறீங்க. அது இல்லாமல் கோடை கால தொகைன்னு ஒரு 2000 ரூபாய் சேர்த்து போடுறீங்க அப்படின்னும் போது ஏன் இவங்க ஆட்சி காலத்தில் இந்த 5 வருஷத்துல கோடை காலம் வரவே இல்லையா? இப்போதான் வருதா கோடை காலம்னு ஒரு பெரிய கேள்வி கேட்க தோணுதா இல்லையா? நமக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த மாதிரி இவங்க எல்லாமே இது முதல் தடவை கிடையாது. தளபதி அவர்கள் எங்க வழக்கமா ஒரு கூட்டம் போட்டாலும் அதை எதிர்த்து நாங்களும் ஒன்று பண்றோம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அது ஃபிளாப்பாக தான் போவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களே போட்டு வெளியே இழுக்கிறாங்க. அந்த 5000 ரூபாய் காசு கொடுத்தாங்களே என்னங்கன்னு கேட்டாங்க. என் காசு எடுத்து எனக்கு கொடுக்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. என் காசை எனக்கு எடுத்து கொடுக்குறது என்னையா விளம்பரம்னு கேட்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. பார்த்துக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னாக்கா ஒரு மகளிருக்கும் வந்து 2000 கொடுப்போம் நாங்கள் அப்படின்றாங்க அவங்க. ஆல்ரெடி நீங்கள் 1000 கொடுக்கும் போதே தமிழ்நாட்டோட கடன் தொகை வந்து 5 லட்சம் ஏறி போய் கிடக்குது, 5 லட்சம் கோடி ஏறி போய் கிடக்குது. இன்னும் நீங்கள் 2000 கொடுத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு கடன் என்னவா ஆகும், அதுக்கு எவன் வட்டி கட்டுறது அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி வருது. இவங்க வந்து கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்று கூட நிறைவேற்றலை. இவங்க மாதம் மின் கட்டணமாக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் விலையாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும், எதையுமே நிறைவேற்றலை. வெறும் இந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகைன்றதை போட்டு அதை வச்சே ஓட்டிடலான்ட்டு அதை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது திமுக வந்து திராவிட 2.0 இதை வச்சு மட்டுமே காட்டுறாங்களே தவிர மக்கள் மேலே துளியும் அக்கறை இல்லை. இவங்களுக்கு உண்மையிலேயே பெண்கள் மேலே அக்கறை இருக்குது, எங்கள் பெண்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஏன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த புறம்போக்க இன்னும் கட்சியில் வச்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு பெரிய கேள்வி வருதா இல்லையா? பெண்களை ஆபாசமாக பேசியிருக்கான், ஜென்ரலாகவே கொச்சையாக பேசுகிறான். அந்த மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் வந்து எல்லாருமே அப்படி தான் பேசுகிறான். அப்படி இருக்கும்போது எந்த நடவடிக்கை எடுக்காமல் அவனை கட்சியில் வச்சுட்டு அவனுக்கு விருது கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அப்போ இந்த செயலை அவங்க ஆதரிக்கிறாங்க. பெண்களை தானே பேசிட்டு போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்போ பெண்களை இவ்வளோ கேவலமாக பேசுகிற இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு தேவையில்லைன்றது நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாலும் எதுவுமே எந்த யூஸுமே கிடையாது. கண்டிப்பாக 2026 தளபதி அவர்கள் தான் சொல்கிறேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ரகம்னாக்கா அவனுங்க இன்னொரு ரகம். அந்த மாதிரி தான். அதாவது காசை வாங்கிட்டு பேசுகிறவனுக்கும் ஒரு பாசத்தினால வர்றதுக்கும் நிறைய ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம காசு கொடுத்தா யார் வேணாலும் பேசுவாங்க பிரதர். அப்படி தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சொந்த கட்சிக்காரனையும் அவன் திட்டிட்டு போயிடுவான். அந்த மாதிரியான கட்சி அது. அதனால் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா மட்டும் தான் பேசுவாங்க. அவங்கள பற்றி பேசுறது நமக்கு டைம் வேஸ்ட் தான் உண்மையிலேயே. இல்லை, அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், ஆட்சிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு நாங்கள் சொன்னோம். அதை ஏற்றுக்கிட்டு வரவங்க தாராளமாக இங்கே வரலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இங்கே மூத்த அரசியல்வாதி அண்ணன் செங்கோட்டையனே இங்கே இருக்கார் அப்படின்னும் போது இங்கே வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல எண்ணத்தோடு வந்தீங்கன்னா இருக்கலாம். இதே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு டிடிவி தினகரன் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதாவது தளபதி அவர்களுக்கு ஆதரவாகத்தான் பேசிட்டு இருந்தார். ஆனால் இந்த பக்கமே வரல. அவர் பார்த்தீங்கன்னாக்கா என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தார். சரி, சேர்ந்தவர் ஏதாவது எலெக்ஷனில் நிற்பாரா? இல்லை, எங்கள் ஆதரவு மட்டும் தான் தரேன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் களமே தாவேக்காவை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்குது. எப்படின்னா யாரும் விஜயோட போய் கூட்டணியில் சேர்ந்துடக்கூடாது, அவங்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த பக்கம் இழுத்துருவோம் அப்படின்றது மட்டும் தான் பார்க்குறாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அரசியல்வாதிகள் கண்டிப்பா இந்த பக்கம் வந்திருப்பாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ஊழல் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இதை வச்சு அரசியல்வாதிகள் யாருமே வரலன்னா இங்கே நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் ஊழலை விரும்புறாங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. அதாவது பொதுவாக சர்வே எடுக்க கூட அவங்க என்னன்னா ஜென்ரலாக இங்கே உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை சொல்லுங்கன்னு தான் கேட்க போயிருக்காங்க. அது சர்வேன்னு மாற்றிட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. அதாவது பொதுவாக வந்து சர்வே எடுக்கிறது அப்படின்றது தப்பு கிடையாது. நீங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப தவறு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு ஜென்ரலாக ஒரு கருத்து கணிப்பு தான் கேட்க போயிருக்காங்க.
அந்த கேட்க போனதுக்கு பார்த்தீங்கன்னா திமுக காரங்க வந்து கொந்தளிச்சுட்டாங்க பயங்கரமா. ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா தாவேக்காக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படின்னும் போது இன்னும் இவங்க களத்தில் இறங்கி மாட்டாங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷ காலத்துல ஒரு திமுகவை சேர்ந்த பெண் நிர்வாகியா இருக்கட்டும் ஆண் நிர்வாகியா இருக்கட்டும் யாருமே களத்துக்கு வர்றது கிடையாது. அதாவது எலெக்ஷன் வருதுன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி வருவாங்க, இலவசத்தை கொடுப்பாங்க, ஏதாவது பொய்யா வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, இதை மட்டுமே தான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர மற்றபடி வந்து இது வரைக்கும் எதுவுமே திமுக சார்ந்த ஆட்கள் பண்ணல. நீங்க நோட் பண்ணுங்க, நீங்க ஏதாவது திமுகவை சேர்ந்த ஒரே ஒரு பெண்ணாவது 4 மாத கர்ப்பிணி களத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு இதுவாக தான் நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பா திமுக ஆட்சியில் உட்காராது. தளபதியை வந்து என்னென்ன பண்ணி சாய்க்க முடியும்னு பண்றாங்களோ அதெல்லாம் பண்றாங்க. அப்ப அவர்லங்க தளபதி தும்புனா கூட தப்புன்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அவர் வந்து தளபதி வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதனால தளபதி ஊனாலும் தப்பு தான் சொல்ல போறாங்க, ஆனாலும் தப்பு தான் சொல்ல போறாங்க. ரெண்டாவது அவ்வளோ கூட்டம் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம போகணுமா போகக்கூடாதான் நம்ம தான் அதை பத்தி யோசிக்கணும். மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு, கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்கு. அவர் மேல எந்த தப்புமே கிடையாது. நம்மளுடைய பாதுகாப்பை பத்தி நம்ம தான் பார்த்துக்கணும். இன்னொருத்தவங்க வந்து பார்க்க மாட்டாங்க இல்லையா? சன் நியூஸ் பற்றி உங்களுக்கு தெரியாததா எதுவும் நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? கதை கட்டுறதுல அவங்க தானே முன்னே நிற்கிறாங்க. எங்கள் தளபதி ஊன்னு சொன்னால் அவங்க ஆன்னு சொல்லியெல்லாம் போட்டுடுறாங்க. இந்த டைமிங் அதெல்லாம் செட் ஆகலை. கொஞ்சம் நல்ல இடமோ நல்ல தாராளமாக இருக்க மாதிரி இடம் சொல்லியிருந்தா இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 5000 பேர் தான் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் நிர்வாகிகள் மட்டும்தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால தான் நான் மெயினாக வரல. இல்லை முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் பொதுமக்கள் சந்திப்புன்னு சொல்லியிருந்தோம்னா நாங்கள் கண்டிப்பாக முன்னாடியே வந்திருப்போம். வெயில் டைமில் பார்த்து கொடுத்தாதானே மக்கள் யாரும் நிற்க முடியாது. இப்போ என்னாலே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல. இப்போ நானுமே வந்திருந்தேன்னா தளபதி பார்த்ததுமே கிளம்பியிருப்பேன், பேசுறத கேட்டிருக்க மாட்டேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கூட்டம் சேராதுல்ல. இப்போ என்னால் ஒரு 2 செகண்ட் பேட்டி கூட கொடுக்க முடியல. அதுதான் தளபதி வந்து ஜெயிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. தளபதியை பார்த்து பயப்படுறாங்க. பயம் அவங்களுக்கு தெரியல. அது இவ்வளோ கண்டிஷன் எந்த கட்சிக்கும் இல்லாத கண்டிஷன் எங்கள் டிவி கேக்கு மட்டும் இருக்குன்னும் போது தெரியலையா? பயப்படுறாங்க தளபதியை பார்த்து. எம்ஜிஆருக்கு பார்த்து எல்லாம் நடுங்கினாங்க, இப்போ தளபதியை பார்த்து நடுங்குறாங்க. அதாவது இப்போ இவங்களும் கட்சி ஸ்டார்ட் பண்ணும் போது இவங்களுக்கு எந்த அனுபவம் இருந்திருக்காதுல்ல. இவங்களும் அப்போ தானே புதுசு. இப்போ இவங்க 75 வருஷமா ஆண்டிருக்காங்க. அதை வச்சு அனுபவம்ன்றாங்க. அந்த 75 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு 0 அனுபவம் தானே. அந்த மாதிரி இப்போ இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியும் நமக்கு. வாய்ப்பே கொடுக்காம நான் பண்ண மாட்டேன்னா இது என்ன இது புரியல எனக்கு. சரி, இவருக்கு அரசியல் நடத்த தெரியல, இவங்க கவர்மெண்ட் தானே, இவங்களுக்கு தானே அதோட கூட்டம் எவ்வளோ கூட்டம் வருது, இந்த கூட்டத்துக்கான எவ்வளோ போலீஸ் கொடுக்கணும், அந்த இடத்துல கூட்டம் வருதுன்னும் போது அவங்க தானே அதுக்கான பாதுகாப்பு இது பண்ணணும். மக்களோட பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? கவர்மெண்ட் தானே, அவங்க தானே பொறுப்பு கொடுக்கணும். மக்களுக்காக நின்று பேசுகிறாருன்னா மக்கள் அது தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டாங்கன்னா அவர் ஒரு தடவை அந்த சான்ஸ் நிற்க வச்சாங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருங்கிறது அவர் எல்லாமே இழந்து வந்து நம்ம மக்களுக்காக நிற்கிறாரு. இதுக்கு மேலே மக்களுங்க வந்து ஆதரவு கொடுத்து எல்லாம் பண்ணாதான். மக்கள் ஓட்டு வந்து விஜய்க்கு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக கிடையாது. விஜய் புதுசாக ஒரு ஆள் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவரை இருந்தவங்க எல்லாம் பார்த்ததுக்கு ஒன்றும் சரியில்லை. இப்போ புதுசாக வரவர் கொஞ்சம் எல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக வந்து எல்லா ஜனங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஃபேன்ஸுன்றதை விட அவர் வந்தால் பரவாயில்லன்ட்டு வரவங்க தான் நிறையா பேர். அது சொல்கிறவங்க தான் தற்கொலையாக இருப்பாங்களா தவிர விஜய் ஃபேன்ஸ் யாரும் தற்கொலை கிடையாது. அது வந்து அவங்களுடைய கருத்துப்பாடில் அவங்க பேசுகிறாங்க, எங்களுடைய கருத்துப்பாடு நாங்கள் பேசுகிறோம், அவ்வளோதான். எங்களுக்கு தெரிஞ்சது டிவிக்கே தான் ஓட்டு, விஜய்க்கு தான் ஓட்டு. இந்த சான்ஸ் வந்து விஜய் கொடுத்தாங்கன்னா அவர் எல்லாத்துக்குமே ஓட்டு, மக்கள் ஓட்டு விஜய்க்கு தான். வேறு அன்பால் வந்த கூட்டம் தான் இது, யாரும் காசு கொடுத்து வர கூட்டம் கிடையாது. மக்களுங்க வந்து விஜய்க்கு தான் ஃபேன். சின்ன வயசுலேருந்து மக்களுங்க வந்து நம்பி எல்லாத்தையும் நம்பிட்டாங்க. இதுக்கு மேலே வரணும்னா விஜயோட ஃபேனுக்கு மட்டும்தான் வருவாங்க, விஜய்க்கு தான். அப்போ எம்ஜிஆரும் கூத்தாடி தான், ஜெயலலிதா அம்மாவும் கூத்தாடி தான். அப்போ இவர் வரலாமே, ஏன் வரக்கூடாது? தாராளமாக வரலாம். இப்போ எல்லாம் கொஞ்சம் நாங்களும் வந்து பார்த்துருக்கோம். அவர் கொஞ்சம் எல்லாம் வீடியோ வந்தது நாங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ன்ட்டு நாங்களும் பார்த்துருக்கோம். அப்புறம் அவரும் கூத்தாடி தானே, அப்போ தாராளமாக விஜய் வந்து வரலாம். அது அவங்களா விருப்பப்பட்டு அவங்க குடும்பத்தையே அவங்க வந்து போட்டுக்கிறாங்க. எல்லாம் ஒரு சுயநலம் தான். சொன்ன மாதிரி என் குடும்பத்தை வந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி வாயமூடல இந்த ஆட்சி முடியவே இல்லை, அவங்க பையனை வந்து உட்கார வச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து என்ன இது கட்சி மாதிரியே தெரில பார்த்தா. அவர் அரசியலுக்கு வர்றதே வேஸ்ட்டு தான். அவர் வராமையே இருந்திருக்கலாம். கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. விஜய் மட்டும்தான் இனிமே. யாரும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்களுங்க வந்து விஜய் கட்சி மட்டும்தான்.
அன்பால வந்த கூட்டம், தானா வந்த கூட்டம் இல்ல, அன்பால வந்த கூட்டம். அவ்வளவுதான். இன்னைக்குன்னு பார்த்து கூட 5000 ரூபாய் எல்லாம் போட்டாங்க. அதை வாங்கிட்டு தான் நாங்க இங்க வந்தே இருக்கோம். ஏன்னா அது மக்கள் அது மக்கள் எங்களோட வரிப்பணம் எந்த வகையை வேணாலும் திரை வாங்கிட்டு டிவி கேட்க தான் வந்திருக்கோம். மக்கள் வேணா எந்த பக்கம் வேணா திரை திசையலாம். ஆனா அன்பால வர கூட்டம் விஜய்க்கு மட்டும்தான். விஜய்க்கு தான் ஓட்டு. 26 சிஎம் வந்து தளபதி விஜய் மட்டும்தான். சீமான பத்தி இல்லப்பா, எல்லாமே ஒரே கருத்து தான், எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான். மித்த இன்னும் தப்பாலாம் இல்லை. அது அவங்கவுங்க வர்றது வளர்ச்சி. அது யாரையும் பேச முடியாது. இப்போ ஒருத்தர் மேலே வராங்கன்னா அடுத்தவங்களை பேசி நம்மளுக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை. அன்பு மட்டும்தான் ஜெயிக்க முடியும், வேற எதுவும் ஜெயிக்க முடியாது. அவ்வளோதான்ப்பா.